Yes, good evening my dear students. இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிறது MCQ based exam. What are the prerequisites for experiencing e-invoicing with e-invoice sandbox in Tally Prime? What are the prerequisites for experiencing e-invoicing with e-invoice sandbox in Tally Prime? அதாவது டேலி ப்ரைமில் நீங்கள் இன்வாய்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை என்ஜாய் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும். மொதல் ஆப்ஷன் பாருங்கள், இன்ஸ்டால்டு லைசன்ஸ் வெர்ஷன் ஒன்லி, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இன்வாய்ஸ் சாண்ட்பாக்ஸ் போர்ட்டல், சப்போர்ட்டட் இன் லைவ் டேட்டா ஒன்லி, டேலி ப்ரைம் ரிலீஸ் 1.14, கிளையண்ட் ஐடி, செக் எலிஜிபிலிட்டி ஃபார் இன்வாய்ஸ் சாண்ட்பாக்ஸ். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இன்ஸ்டால்டு லைசன்ஸ் வெர்ஷன் ஒன்லி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் இன்வாய்ஸ் சாண்ட்பாக்ஸ் போர்ட்டல், சப்போர்ட்டட் இன் லைவ் டேட்டா ஒன்லி, டேலி ப்ரைம் ரிலீஸு 1.14, கிளையண்ட் ஐடி, செக் எலிஜிபிலிட்டி ஃபார் இன்வாய்ஸ் சாண்ட்பாக்ஸ். இதில் வந்து வாட் ஆர் த ப்ரீ ரெக்வசிட்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டால்டு லைசன்ஸ் வெர்ஷன் ஒன்லி அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் இன்வாய்ஸ் சாண்ட்பாக்ஸ் போர்ட்டல், இந்த ரெண்டும் வந்து நீங்கள் பண்ணணும். லைசன்ஸு வெர்ஷனாக இருக்கணும், அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் சாண்ட்பாக்ஸ் போர்ட்டலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், இன் டேலி ப்ரைம் டு ட்ராக் த பில்ஸ் பேயபிள் அண்டு பில்ஸ் ரிசீவபிள் டீடைல். இன் டேலி ப்ரைம் டு ட்ராக் த பில்ஸ் பேயபிள் அண்டு பில்ஸ் ரிசீவபிள் டீடைல், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் மஸ்ட் பி எனேபிள்டு இன் F11 கம்பெனி ஃபியூச்சர் ஆல்ட்ரேஷன்ஸ். டேலி ப்ரைமில் டு ட்ராக் த பில்ஸ் பேயபிள் அண்டு பில்ஸ் ரிசீவபிள் டீடைல் வேணும் அப்படின்னா F11 ஃபியூச்சரை நீங்கள் எதை எனேபிள் பண்ணணும்? மெயின்டைன் அக்கௌண்ட்ஸு டு எஸ் அண்டு எனேபிள் பில்வைஸ் என்ட்ரி டு எஸ். இதெல்லாம் டேலிலேருந்து எடுத்த ஒரிஜினல் கொஸ்டின்ஸு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதுக்காக தான் எடுத்துருக்கோம். இதில் ஆன்சர்ஸ்லாம் எதுவும் இருக்காது. மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் டு எஸ் அண்ட் எனேபிள் பில்வைஸ் என்ட்ரி டு எஸ். உங்களுடைய டேலி ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும். மூணாவது கொஸ்டின் பாருங்கள், இன் டேலி ப்ரைம் டு ட்ராக் த பில்ஸ் பேயபிள் அண்டு பில்ஸ் ரிசீவபிள் டீடைல். டேலி ப்ரைமில் டு ட்ராக் த பில்ஸ் பேயபிள் அண்டு பில்ஸ் ரிசீவபிள் டீடைல், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன். இதை நம்ம பார்த்துட்டோம்ல, ரெண்டாவது வாட்டி வந்துருச்சா? ரெண்டாவது வாட்டி வந்திருக்கா அதே கொஸ்டின்? ஆமாம், ரெண்டாவது வாட்டி அதே கொஸ்டின் தான் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்செப்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பீரியாடிசிட்டி கான்செப்ட் இன் த பிஸ்னஸ் என்டிட்டி. எது வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்டு, டியூயல் கான்செப்ட்டு, அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்டு, அக்ரூவல் கான்செப்ட். Which of the following concept is also known as periodicity concept? ஓகேவா? பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னோடனே அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துருக்கோம். அக்ரூவல் கான்செப்ட் தான் பீரியாடிசிட்டி கான்செப்ட். அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்டுங்கிறது ஃபினான்ஷியல் இயர், லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், திஸ் ஃபினான்ஷியல் இயர், அந்த மாதிரி. அக்ரூவல் கான்செப்ட் இஸ் த பீரியட். யார் சொன்னது ஆன்சர்? அது நல்ல ஆன்சர், periodicity concept. Okay. Under GST regime, if the turnover of a company is more than 1.5 crore, under the GST regime, GST சட்டப்படி, if the turnover of a company is more than 1.5 crore, the periodicity of GSTR1 should be selected as dash under the GST registration portal. Registration monthly, half yearly, quarterly, yearly.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1.5 crore வரைக்கும் இருக்குன்னா யூ ஹாவ் 2 ஆப்ஷன். ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபண்ட் பண்ண இல்லை இயர்லி கிடையாதுமா. இயர்லியெல்லாம் ஃபைல் பண்ணால் அவ்வளோதான். காம்போசிட் இதற்கே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய டேர்ன் ஓவர் லெஸ் தேன் 1.5 crore உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று குவார்ட்டர் வைஸ் உனக்கு பண்ணலாம், அல்லது மந்த் வைஸ் பண்ணலாம். மோர் தேன் 1.5 crore மந்த்லி இஸ் த ரைட் ஆன்சர். மோர் தென் 1.5 crore மந்த்து தான் உனக்கு ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இன் டேலி ப்ரைம் யூஸிங் which of the following option we can create the voucher from the bank reconciliation screen. Bank reconciliation screen length in tally prime using which of the following option we can create the vouchers from the bank reconciliation screen. முதல்ல வந்து டேலியில் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேங்கிங்கில் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்க்ரீன், இதில் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்க்ரீன். இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் வவுச்சர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி அந்த ஆப்ஷன் கிடையாது, இப்போ இருக்குது Alt J. ஓகேவா? என்ன ஆப்ஷன்? Alt J. இங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். Alt S கிரியேட் வவுச்சர், Alt H கிரியேட் வவுச்சர், Alt J கிரியேட் வவுச்சர், Alt Y கிரியேட் வவுச்சர். எது கரெக்டான ஆன்சர்? Alt J கிரியேட் வவுச்சர். எது கரெக்டான வவுச்சர்? Alt J கிரியேட் வவுச்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த Alt J கிரியேட் வவுச்சர்லேருந்து நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ச்சேஸு, சேல்ஸு எது வேணால் போடலாமா? பர்ச்சேஸ் கூட போடலாம். ஓகேவா? ஆனால் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா Alt J போட்டிங்கன்னா பேமெண்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்துடும். Alt J போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன வவுச்சர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை டிஃபால்ட்டாக காட்டும். ரைட், ஓகே. Alt J கிரியேட் வவுச்சர். What is the navigation path to export the GSTR 3B report in tally prime? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா GSTR 3Bயும் டேலிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி போயிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா GSTR ஒன்றும் இங்கேருந்து டேலியில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி டேலிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சைட்டில் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே மாதிரியே 3Bயும் நீ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருந்தது. பட் இப்போ அந்த ஆப்ஷன் வந்து ரூல்ட் அவுட்டு. அதனால் இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வாட் இஸ் த நேவிகேஷன் பார்த்து டு எக்ஸ்போர்ட் GSTR 3B ரிப்போர்ட் இன் டேலி ப்ரைம்? நீ வந்து சைட்டுக்கு அனுப்ப முடியாது 3Bயை, மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக தான் எடுத்துக்கும். அதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி, கிளிக்கு Alt G, கோ டு டைப் GSTR 3B அண்டர் GST ரிப்போர்ட்ஸு செலக்ட் GSTR 1. GSTR 3Bன்னு சொல்லிட்டு இங்கே GSTR 4 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரூல்ட் அவுட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3Bன்ட்டான். 3Bன்னு சொன்னதுனால உனக்கு எதெல்லாம் ரூல்ட் அவுட்டு அதை முதல்ல பாருங்கள். எதெல்லாம் ரூல்ட் அவுட்டு? 4th ஒன், செகண்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன் ரூல்ட் அவுட்டு. அப்போ தேர்ட் ஒன் தான். கேட்வே ஆஃப் டேலி, கிளிக் Alt G, கோ டு டைப் GSTR 3B அண்டர் GST ரிப்போர்ட்ஸு செலக்ட் 3B, கிளிக் Alt U டு எக்ஸ்போர்ட். பார்க்கலாமா? கேட்வே ஆஃப் டேலி முதல்ல இந்த சம்பிளை GST எனேபிள் பண்ணியிருக்கா பார்ப்போம். GST எனேபிளே பண்ணலை, அதனால் உனக்கு காட்டாது. இங்கே நம்ம எனேபிள் பண்ணிடுவோம். இப்போ போய் பார்ப்போமா? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, கிளிக் Alt G, டைப் GSTR 3B. Alt Gயில் போய்ட்டு GSTR 3B அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். GSTR 3B அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். GST ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் டு யூ வாண்ட் டு ஓப்பன் த ரிப்போர்ட்னு கேட்குது. எஸ் கொடுங்க. போனோடனே வந்துடுது. செலக்ட் 3B. அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து Alt E. அதில் கரண்ட்டாக GST ரிட்டர்னான்னு கேட்கும். நீங்கள் GST ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தா சென்டுன்னு கொடுத்தா உங்களுக்கு சென்ட் ஆகிடும். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, அதனால் வரலை. ஒரு கால் இருந்தால் அது சென்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன் தான் ரைட்டான ஆன்சர். It is possible to create a new voucher type under journal voucher type
and enable the option tracking the additional cost of purchase in Tally Prime. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வவுச்சர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஆல்டர், யூ கேனாட் கிரியேட். பார்ப்போமா? இது ஃபால்ஸ் தான் ஆன்சராக இருக்க முடியும். நம்ம வந்து போயிட்டு ஆல்டரில் போயிட்டு வவுச்சர் டைப், அந்த வவுச்சர் டைப்பில் போயிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், இஸ் இட் பாசிபிள் டு கிரியேட் ஏ நியூ வவுச்சர் டைப் அண்டர் ஜேர்னல் வவுச்சர் டைப் அண்ட் எனேபிள் த ஆப்ஷன் ட்ராக்கிங் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இன் Tally Prime. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக ஒரு வவுச்சர் டைப் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஜேவி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இதை எஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ எனேபிள் பண்ண முடியும், இது வந்து ட்ரூ. பட் எது முடியாது, இது எனேபிள் பண்ண முடியும், இதுக்கு வந்து கொஸ்டின் வந்து ட்ரூ. பட் நேம் ஆஃப் கிளாஸ் நீங்கள் கொடுக்க முடியாது. நேம் ஆஃப் கிளாஸ் வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வவுச்சர் டைப்பு அப்படிங்கிறது ஒரு கான்செப்டில் எங்குது, சிங்கிள் டெபிட் மல்டிபிள் கிரெடிட் அல்லது சிங்கிள் கிரெடிட் மல்டிபிள் டெபிட், அந்த கான்செப்டில் இயங்குது. பட் ஜேர்னல் வவுச்சருங்கிறது மல்டிபிள் டெபிட் அண்டு மல்டிபிள் கிரெடிட். அந்த மாதிரி சினாரியோவில் நீ வவுச்சர் டைப்பில் உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸுக்கும் வவுச்சர் டைப் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி ஜேர்னலுக்கு வவுச்சர் டைப் ஆல்ட்ரு பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் ஆல்டர் பண்ணலாம். உள்ளே இருக்கிற இதெல்லாம் கொடுக்கலாமே ஒழிய நீங்கள் வந்து பர்ச்சேஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்மேட், இந்த லெட்ஜருக்கு பின்னாடி இந்த லெட்ஜர் அப்படின்னு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? கொஸ்டின் என்னென்னா, இஸ் இட் பாசிபிள் டு கிரியேட் ஏ நியூ வவுச்சர் டைப் அண்டர் ஜேர்னல் வவுச்சர் டைப்? கிரியேட் பண்ண முடியும். அண்டு எனேபிள் த ஆப்ஷன் ட்ராக்கிங் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் முடியும். இதுக்கான ஆன்சர், ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஓவர். சொல்லுங்கள் வேம்பு அவர்களே, உங்களுக்கு என்ன டவுட்டு? வேம்பு அவர்களே, நீங்கள் அதை வந்து நீங்கள் சைட்டில் எடுத்து போய் பார்க்கணும். அவ்வளோ தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா அது வந்து சேல்ஸு, ஜிஎஸ்டிஆர் 2 அப்படின்னா அது பர்ச்சேஸ். ஜிஎஸ்டிஆர் 2ங்கிற ரிப்போர்ட் இப்போ ரூல்ட் அவுட் கிடையாது. ஜிஎஸ்டிஆர் 2A அண்டு 2B. ஜிஎஸ்டிஆர் 2Aங்கிறது பர்ச்சேஸு, ஜிஎஸ்டிஆர் 2Bயும் பர்ச்சேஸ் தான். இதில் ஜிஎஸ்டிஆர் 2Bயில் இன்புட்டு என்ன வந்திருக்கோ அதுதான் எடுத்துக்க முடியும். ஜிஎஸ்டிஆர் 2A இன்புட்டை எடுத்துக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1 சப்மிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஜிஎஸ்டிஆர் 2B வரும். இதுக்கு வந்து ஒரு பழமொழி ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பழமொழி அப்படின்னா, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானே வளரும். இந்த கான்செப்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானே வளரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நீ வந்து பண்ணின சேல்ஸோட இன்ஃபர்மேஷனை நீ ஜிஎஸ்டி சைட்டில் சப்மிட் பண்ணால் அதுதான் ஊரார் குழந்தை. அந்த ஊரார் குழந்தைக்கு நீ பண்ணுற சேல்ஸ் மூலிமா அவனுக்கு அந்த இன்புட் போய் சேரும். அந்த மாதிரி நீ ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தினா தான் குழந்தை தானே வளரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எப்படி சேல்ஸை டிக்ளேர் பண்ணுறியோ அதே மாதிரி நீ யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறியோ அவன் தன்னுடைய சேல்ஸை டிக்ளேர் பண்ணுவான். அது ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய குழந்தை எது 2A அண்டு 2B அது ரெண்டும் சேர்ந்து வளரும். இப்போ 2A அண்டு 2Bங்கிறது ரிலேட்டட் வித் பர்ச்சேஸு, ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது ரிலேட்டட் வித் சேல்ஸு, ஜிஎஸ்டிஆர் 4 அப்படிங்கிறது காம்போசிட் டீலருக்கான சம்மரி, அது காம்போசிட் ரிட்டர்ன். ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜிஎஸ்டிஆர் 1 அதில் டிக்ளேர் பண்ண சேல்ஸ்க்குள்ள டேக்ஸ் லைபிலிட்டி அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன்னு சொல்கிற சம்மரி தான் ஜிஎஸ்டிஆர் 3B. கிளியரா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? பழமொழி எப்படி பரவாயில்லையா? ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கா? எனக்கு இது திடீர்னு இந்த மாதிரிலாம் ஐடியா வரும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானே வளரும். அதுக்கு வந்து உதாரணம் ஜிஎஸ்டி. நல்ல ஐடியா. அடுத்தது பாருங்கள், Tally Prime application can be downloaded only in a 64-bit installer file.
டேலியை வந்து 64 பிட் இன்ஸ்டலேஷன் ஃபைலில் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஆமாம், ட்ரூ. அதுக்கான ஆன்சர் ட்ரூ. வாட் இஸ் த டேக்ஸ் ரேட் ஃபார் த மேனுஃபேக்சரர் டீலர் அண்டர் த ஜிஎஸ்டி காம்போசிஷன்? இப்போ ஜிஎஸ்டி டீலராக இருக்கான் அப்படின்னா அவன் மேனுஃபேக்சரராகவோ அல்லது டீலராகவோ இருந்தான் அப்படின்னா அவனுக்கான ஜிஎஸ்டி ரேட்டு 1% ஐஜிஎஸ்டி 1%, ஐஜிஎஸ்டி ரேட்டு 1%. அப்படின்னா சிஜிஎஸ்டி 0.5%, எஸ்ஜிஎஸ்டி 0.5%. In Tally Prime, by using dash option, we can see the receipt and payment report from cash flow report. In Tally Prime, by using dash option, we can see the receipt and payment report from cash flow report. Cash flow report லந்து நமக்கு receipt and payment report வேணும் அப்படின்னா cash flow reportங்கிறது as per the Companies Act நம்ம வந்து AS3 படி சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு ரிப்போர்ட் cash flow report. பட் AS3 படியான cash flow report Tally கொடுக்குமானா அது கொடுக்காது. cash flow report accounting standard AS3 வேறு, டேலியில் காட்டுற டேலியில் காட்டுற கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட்டு வேறு. பட் அந்த கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட்டையே நீங்கள் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டு மெத்தடுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தட் வரும். அப்போ அந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தடில் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ட் பி பேசிஸ் ஆஃப் வேல்யூ, எக்ஸப்ஷன், சேஞ்ச் வியூ, நியூ காலம் எந்த இதை செலக்ட் பண்ணணும். அதுக்கு முதல் என்ன பேசிஸ் ஆஃப் வேல்யூ போயிட்டு பார்த்துருவோமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேலியில் போய் பார்க்குறோம். முதல்ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போகும், டிஸ்பிளேல போய்ட்டு கேஷ் ஃப்ளோ அங்கே போகும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ இருக்குது. அதில் போய்ட்டு பேசிஸ் ஆஃப் வேல்யூவில் போனீங்கன்னா இருக்கா? சேஞ்ச் வியூவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தட் வேணும். பேசிஸ் ஆஃப் வேல்யூ கண்ட்ரோல் பி, ஸ்கேல் ஃபேக்டர் டிஃபால்ட்டு இருக்கா? சேஞ்ச் வியூவில் இல்லை இல்லையா? ஆல்ட் சி நியூ காலமில் அதுலேயும் கேஷ் மூமெண்ட்டு நெட்டு இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ அப்படி தான் இருக்குது. ஆல்ட் ஏ ஆல்டர் காலமில், ஆல்ட் டி டெலிட் காலம் வராது. F12 கான்ஃபிகரில் போய் பாருங்கள். இல்லை. கண்ட்ரோல் ஐ மோர் ரிப்போர்ட் இருக்கா? கண்ட்ரோல் ஐ மோர் ரிப்போர்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கொஷனில் உனக்கு ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஆல்ட் ஜியில் போய்ட்டு ரெசிப்ட் அண்டு பேமெண்ட் மெத்தட், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் அதில் போய்ட்டு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணினா உங்களுக்கு. ஸோ இதில் கொடுத்துருக்குற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. பேசிஸ் ஆஃப் வேல்யூ, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டு, சேஞ்ச் வியூ, நியூ காலம் முன்னாடி இருந்தது இப்போ மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ பேசிஸ் ஆஃப் வேல்யூ, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டு, சேஞ்ச் வியூ, நியூ காலம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் சார் இந்த மாதிரி கொஸ்டினே தப்பாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கொஸ்டினையும் அதற்குரிய ஆன்சரையும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் யூசர் வைஸை நம்ம செக் பண்ணி அதுக்கு கிரேஸ் மார்க் வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா அதுக்கு சான்ஸ் இல்லை. இது நீங்கள் எக்ஸாம் எழுதின பேப்பர் உங்களுக்கு கிடைக்காது சான்ஸ். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மெத்தடு போகணுன்னா எப்படி போகணுன்னா இதான் மெத்தட். இப்போ இருக்கிற மெத்தடு படி நீங்கள் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மெத்தடு போகணும் அப்படின்னா ஆல்ட் ஜியில் போய்ட்டு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மெத்தட் ஃபைனலாகவே நீங்கள் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மெத்தடில் எந்தெந்த வகையெல்லாம் பணம் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ பணம் வெளில இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். முன்னாடி இருந்தது பாருங்கள், ரொம்ப லென்த்தியாக இருக்குது, படிக்க முடியுதா? அது Suraj Software Private Limited received a bill for rupees 50,000 from Rockstar Advertising Agency towards a contract against online advertising and marketing campaigns.
The company intends not to deduct TDS for this transaction. The company received another bill for rupees 95,000 from the same agency. The company intends to deduct TDS for both these transactions while booking the expenses as it crossed the exemption limit of 1 lakh. In this scenario, how many TDS expense transactions are involved? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் கொடுத்துருக்கிற புக்கில் இருக்கா பாலகிருஷ்ணன் பார்த்தீங்களா? பாலகணேஷ் இந்த கொஸ்டின்லாம் பார்த்துருக்கீங்களா? பாலகணேஷ் இருக்கிறா இல்லையா? பாலகணேஷ் அவர் ஆஃப் பண்ணிட்டு நல்ல பையன் நினச்சா அவரும் அப்படிதான். Suraj Software Limited received a bill for rupees 50,000 from Rockstar Advertising Agency toward the contract on advertising and marketing campaign. So advertising and marketing அப்படின்னு பண்ணினதுக்கு ஒரு 15,000 பில் வந்திருக்கு. அதுக்கு நாம் பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ advertising and marketingனு ஒரு எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர். The company intends not to deduct TDS for this transaction. ஏன்னா bill value less than 30,000 and aggregate value also less than 1 lakh. The company received another bill for 95,000 from the same agency. The company intends to deduct TDS for both these transactions while book the expenses as it crossed the exemption limit of rupees 1 lakh. In this scenario, how many TDS expense transactions are involved? இதில் எத்தனை TDS expense transaction involved ஆயிருக்கு? அட்வர்டைசிங் அண்டு மார்க்கெட்டிங் கேம்பெயின் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஒன்று தான். ஆப்ஷன் டிடிஎஸ் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் ஒன்று தான். ஏன்னா கான்ட்ராக்ட் ஒன்று தானே. ஸோ ஒரே ஒரு லெட்ஜரே போதும். அடுத்தது பாருங்கள், இந்த இது பாருங்கள். Refer to Tally Prime screen and choose the option to get the details of the ledgers created in Tally Prime. இது என்ன லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? ஆப்ஷன் கேட்ட கேள்விக்கு தான் மேடம் ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அதை நல்லா படிங்க. கொஸ்டின் என்ன நல்லா படிங்க. சூரஜ் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் ரிசீவ்ட் எ பில் ஃபார் rupees 50,000 ஃப்ரம் ராக்ஸ்டார் அட்வர்டைசிங் ஏஜென்சி டுவர்ட்ஸ் கான்ட்ராக்ட் எகைன்ஸ்ட் ஆன்லைன் அட்வர்டைசிங் அண்டு மார்க்கெட்டிங் கேம்பெயின். இதுக்கான ஜேவி என்ன? எக்ஸ்பென்ஸ் வந்து அட்வர்டைசிங் அண்டு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அட்வர்டைசிங் அண்டு மார்க்கெட்டிங் கேம்பெயின் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கிரெடிட் வந்து சூரஜ் சாஃப்ட்வேர், ஏன்னா நம்ம டிடிஎஸ் படிக்கல. முதல் பில். ரெண்டாவது பில் என்ன? த கம்பெனி இன்டென்ஸ் நாட் டு டிடக்ட் டிடிஎஸ் ஆன் த டிரான்சாக்ஷன். ஓகே. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு? த கம்பெனி ரிசீவ்டு அனதர் பில் ஃபார் rupees 95,000 ஃப்ரம் த சேம் ஏஜென்சி ஃபார் எதுக்குன்னு சொல்லியிருக்கானா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே பர்பஸ்க்குன்னு அர்த்தம். த கம்பெனி இன்டென்ஸ் டு டிடக்ட் டிடிஎஸ் for both these transactions while booking expenses as it crossed the exemption limit of 1 lakh அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே உங்களுக்கு தெரியணும் இன்டைரக்டாக இது ரெண்டும் ஒரே செக்ஷன் தான் அப்படின்ட்டு. இன் திஸ் சினாரியோ ஹவு மெனி டிடிஎஸ் எக்ஸ்பென்சஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இன்வால்வ்டு? இப்போ ரெண்டாவது டிரான்சாக்ஷனுக்கு என்ன ஜேபி? 95,000 இருக்குது. அதுக்கு வந்து என்ன ஜேபி அப்படின்னா திரும்பவும் அட்வர்டைசிங் அண்ட் கேம்பெயின் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட்டு 95,000. கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரஜ் லிமிடெட் கிரெடிட்டு, டிடிஎஸ் ஆன் எக்ஸ்பென்ஸிங் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. டிடிஎஸ் ஆன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 95,000 + 15,000 ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 95, 100, 110, 1,10,000. ஓகேவா? ராக்ஸ்டார் அட்வர்டைசிங் ஏஜென்சி அவன் இண்டிவிஜுவலாக இல்லை கம்பெனியான்னு சொல்லப்படலை. நம்ம இண்டிவிஜுவல்னே வச்சுப்போம். இண்டிவிஜுவல்னு வச்சுட்டா அது 1% டிடிஎஸ் கவர் ஆகும். அப்போ அந்த 1,10,000க்கு 10% 11,000, 1% 1,100.
இப்போ இதுக்கான ஜேவி என்ன வரும் அப்படின்னா அட்வர்டைசிங் அக்கௌண்ட்ஸ் டெபிட் 95,000 ஓகேவா. கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்ஸ்டார் ஏஜென்சி அக்கௌண்ட் டெபிட்டு, டிடிஎஸ் ஆன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட்டு 1100, பேலன்ஸ் அமௌண்ட்டு ராக்ஸ்டார் ஏஜென்சி. இதுதான் ஜேவி. இப்போ இதுக்கான டிடிஎஸ் வந்து ஒரே ஒரு லெட்ஜர் தான், டிடிஎஸ் ஆன் எக்ஸ்பென்சஸ். வேறு என்ன இதில் என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, லெட்ஜர் இருக்குது சொல்லுங்கள். ரெண்ட்டுன்னு இங்கே எங்கேயாவது இருக்கா? ரெண்ட்டுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. அதுதான் இது வேறு அது வேறு கொஸ்டின். இந்த கொஸ்டினில் இல்லை. நம்ம கொஸ்டினை வந்து கரெக்டாக க்ளீனாக புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி ட்விஸ்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின் படித்து பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இதில் 2 3 போட்டிருக்கீங்க. அதுக்காக தான் நான் தெளிவாக இப்போ ஜேவியோட சொல்கிறேன். இந்த மாதிரி ஜேவியோட உட்காந்து பார்த்த விதத்தில் ஜேவி சொல்ல முடியாது யார் நான் சொல்கிறேன். இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், ரெஃபர் டு த டாலி பிரைம் ஸ்க்ரீன் அண்ட் சூஸ் த ஆப்ஷன் டு கெட் த டீடைல்ஸ் ஆஃப் த லெட்ஜர்ஸ் கிரியேட்டட் இன் டாலி பிரைம். Refer to Tally Prime screen and choose the option to get the details of the ledgers created in Tally Prime. Alt M, Alt E, Control O, F8 all ledgers. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்க்ரீன்னு தெரியல சரியா, ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உனக்கு இதில் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால் வந்து கண்ணுக்கு தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா Alt F8 ஆல் லெட்ஜர்ஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷன். இங்கே என்ன ஆப்ஷன் தெரியுதுன்னு பாருங்கள், அந்த ஆப்ஷனை தூக்கி இங்கே போடுறேன். ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் தெரியுதுன்னா F8 ஆல் லெட்ஜர் ஆப்ஷன் தான் தெரியுது, அதை போடுறேன். இது வந்து நம்ம அவ்வளோ இதாக சொல்ல முடியாது. இது தெரியுது பார்த்தீங்களா, F8 ஆல் லெட்ஜர் அந்த ஆப்ஷன் தான் தெரியுது, அதை போடுறேன். பை கிளிக்கிங் ஆன் ஆர் மைக்ரேட் த Tally ERP9 கம்பெனி டேட்டா வில் பி மைக்ரேட்டட் டு Tally Prime. ட்ரூவா ஃபால்ஸா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீரைட். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ Tally ERP9 டேட்டாவை நீங்கள் Tally Prime டேட்டாவை மாற்றுறீங்க, Tally ERP9 டேட்டாவை Tally Prime டேட்டாவை மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் மைக்ரேஷன். இப்போ Tally Prime வெர்ஷன் 1.1லேருந்து வெர்ஷன் 2.க்கு மாற்றுறீங்க, மைக்ரேஷன். Tally 2. டேட்டாவிலேருந்து Tally 3. டேட்டாவை மாற்றுறீங்க, மைக்ரேஷன். ஸோ கீழேருந்து மேலே போனால் மைக்ரேஷன், அதுக்கு ஷார்ட்கட் கீ Alt R. அதுவே மேலேருந்து கீழே வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து நீங்கள் Tally Prime 3. வெர்ஷன் டேட்டா நீங்கள் வச்சுருக்கீங்க, என்கிட்ட Tally வந்து 2. வெர்ஷன் தான் இருக்குது. அப்போ 3யோட டேட்டாவை நான் 2 டீக்ரேட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு சர்டைன் வெர்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பண்ண முடியாது. ஸோ Tally 3.0 Tally Prime 3.0 டேட்டாவை Tally 2.0 மாற்ற முடியாது. ஆனால் Tally 2.0 டேட்டாவை Tally 1.0 மாற்ற முடியும், Tally 1.0 Tally Primeல மாற்றிக்க முடியும். ஆனால் Tally Prime டேட்டாவை Tally ERP9ல மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகேவா? Tally ERP9லேருந்து Tally Primeக்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியும், Tally Primeலேருந்து Tally ERP9க்கு ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா நம்பர் வந்து வேறு. டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர் Tally Prime. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸு நீங்கள் ERP9லேருந்து இதுக்கு மைக்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து டீமைக்ரேட் பண்ண முடியாது, Control Alt R போட முடியாது. பட் Tally ERP9க்குள்ளேயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. Tally ERP9 வெர்ஷன் 1 2 3 அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், வரிசையாக ஒரு 20 வெர்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எந்த டேட்டா வேணாலும் எதில் வேணாலும் நீங்கள் மைக்ரேட் பண்ணிக்கணுன்னாலும் மைக்ரேட் பண்ணிக்கலாம், டீக்ரேட் பண்ணிக்கணுன்னாலும் டீக்ரேட் பண்ணிக்கலாம். மைக்ரேட் பண்ணிக்கணுன்னா Alt R, டீக்ரேட் பண்ணால் Control Alt R கொடுத்தீங்கன்னா டீக்ரேட் ஆகும். ஓகேவா? புரியுதா இது கான்செப்ட்டு? ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பை கிளிக்கிங் ஆன் Alt R மைக்ரேட். இது வந்து Alt R, ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். Tally எசென்ஷியல் காம்ப்ரிஹென்சிவ் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் அது. In Tally Prime, Alt G go to option is used to navigate any report without terminating the current working data. Tally Prime Alt G go to option is used to navigate to any report without terminating the current working data. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் வந்து Alt G ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி
நான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுகிட்டே இருப்பேன், ஒரு 100-150 ஐட்டம் போட்டுகிட்டே இருப்பேன். ஓனர் அங்கேருந்து வருவார், திடீர்னு வந்து அந்த இதை எடுத்து கொடு அப்படின்பார். கடுப்பாய், பேலன்ஸ் ஷீட் எடுத்து கொடு, அந்த லெட்ஜர் நான் லெட்ஜர் எடுத்து அப்படின்பார். நான் என்ன பண்ணுவேன், இந்த 150 என்ட்ரி போயிட்டு பண்ணிகிட்டே இருப்போம், இன்னும் 2 என்ட்ரி இருந்தால் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஓனர் கத்தில் என்ன பண்ணுவேன், டக்குன்னு எஸ்கேப்பில் கை வச்சுருவேன், அந்த என்ட்ரி அப்படியே சேவ் ஆரம்பிச்சிடும். அவ்வளோ நேரம் நான் காலம்பரிலேருந்து வேலை செஞ்சுருப்பேன், ஒரு 2 மணி நேரம் வேலை அப்படியே மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இப்போ Alt G அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்த காரணத்தால் நீ என்ன பண்ணலாம், செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு முதலாளி என்ன வேலை சொல்கிறானோ அதை போய் செஞ்சுட்டு அந்த கரண்ட்டு வேலை உனக்கு அஃபெக்ட் ஆகாமல் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நீ திரும்ப வந்து அந்த வேலையை பண்ண முடியும். இதுக்கு வந்து திருவள்ளுவர் மனைவி வாசிகை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன், இது கான்செப்ட். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அடுத்தது பாருங்க, த சிங்கிள் யூனிட் விச் ஆர் யூஸ்டு லைக் மீட்டர்ஸ் கிலோகிராம் இஸ் நோன் அஸ் சிம்பிள் யூனிட் ஆஃப் மெஷர் இன் டேலி பிரைம். இதுவும் ட்ரூ தான் ஆன்சர், எல்லாமே சிங்கிள் யூனிட். இன் பேங்கிங் சிடிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், சிடிஎஸ்னா என்ன, செக்கு டிரான்சாக்ஷன் சிஸ்டம், செக்கு ட்ரங்கேஷன் சிஸ்டம், செக்கு டிரான்சாக்ஷன் சப்மிஷன், செக்கு டிரான்சாக்ஷன் சோர்ஸ். இது கரெக்டான ஆன்சர். CTS. Second one, check truncation system is the correct answer. பாலகணேஷ் இருக்கீங்களா? ஏன் திடீர்னு நான் அப்போ ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தால் காணா போயிட்டீங்க? இப்போ நாம் படிக்கிற கொஸ்டினில் நம்ம கொடுத்த புக்கில் இருக்கா? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற கொஸ்டின்லாம் அந்த புக்கில் இருக்கான்னு கேட்டேன். கொடுத்த புக்கில் மோஸ்ட்லி இல்லையா? எதில் நான் அந்த புக்கு கொடுத்தேன் இல்லையா? புக்கு உங்கள்கிட்ட இருக்கா? இல்லைல்லப்பா, நான் உங்கள்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தேனே. ஏன் பேசுகிறது யார்? 2 பேர் பேசுகிறீங்க. நான் பாலகணேஷ்க்கு மாத்திரம் தான் புக்கு கொடுத்துருக்கேன், வேறு யாரும் என்கிட்ட. அது புக்கு கிடையாது, அது புக்கு கிடையாது, அது புக்கு கிடையாது. அது புக்கில் ஒரு பார்ட், அவ்வளோ. காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம் சொல்லிட்டு நான் ஒரு லிங்க் கொடுத்தேன், ஒரு 10 லிங்க் கொடுத்தேன்ல. அந்த 10 லிங்க்கில் ஏதாவது ஒரு லிங்க்கில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்னும் நான் போட்டிருக்கேன். அதான் சொல்கிறேன், இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அதில் இருக்கும். காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸு மெயினாக நான் வந்து கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன், அதனால் இருக்கும். If company data gets corrupted, it can be recovered by using the option dash in tally prime. Migration, restore, backup, repair. Option D, repair தான் பண்ண முடியும். ஓகேவா? கம்பெனி டேட்டா கெட்ஸ் கரப்டட். இப்போ வந்து டேட்டா கரப்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து F1 ப்ரெஸ் பண்ணணும். F1 ப்ரெஸ் பண்ணி ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு அதில் ட்ரபிள் ஷூட்டிங்கில் போயிட்டு ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எந்த கம்பெனி நீங்கள் டேட்டா வந்து ரிப்பேர் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டான டேட்டாஸு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துடும். ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருந்தது, எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ரிப்பேர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் வி கேன் வியூ த ஆக்சுவல் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ். ஆக்சுவலுக்கும் வேரியன்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டு நீங்கள் பார்க்கணுன்னா எங்கே போய் பார்க்க முடியும்? பேயபிள், ட்ரையல் பேலன்ஸு, ரிசீவபிள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். முதல்ல ஆக்சுவலுக்கும் வேரியன்ஸ் ரெண்டும் என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியும். வேரியன்ஸ் அப்படிங்கிறது எப்போ வரும்? வென் வேரியன்ஸ் வில் கம். வேரியன்ஸுங்கிறது எப்போ வரும்? ஆக்சுவலுங்கிறது நீங்கள் டேலியில் போடுற என்ட்ரி. வேரியன்ஸுங்கிறது எப்போப்பா வரும்? when variance will come. What is called variance? வேரியன்ஸ்னா என்ன? வேரியன்ஸுங்கிறது எப்போ வரும் தெரியலையா?
வேரியன்ஸ் அப்படிங்கிறது இப்போ டேலியில் நீங்கள் போடுற என்ட்ரிலாம் ஆக்சுவல்ஸ். வேரியன்ஸ் அனாலிசிஸ்னால் இஃப் தேர் இஸ் எனி ஸ்டாண்டர்ட் இன் த ஃபார்மட் ஆஃப் பட்ஜெட். பட்ஜெட்டுன்னு இருந்தால் தான் வேரியன்ஸ். ஸோ டேலியில் நீங்கள் பட்ஜெட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பட்ஜெட்டு அதை ஆக்சுவலோட கம்பேர் பண்ணி வெதர் இட் இஸ் ஃபேவர் ஆர் அன்ஃபேவர் அப்படின்னு சொல்கிறது தான் வேரியன்ஸ் அனாலிசிஸ். அந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ் எங்கே வரும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் வரும். பேயபிள்ஸில் வராது, ரிசீவபிளில் வராது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வராது. ஏன் வராது? பேயபிள் அப்படிங்கிறது நீ கொடுக்கறது, பேயபிள்ங்கிறது நீ கொடுக்கறது, ரிசீவபிள்ங்கிறது நீ வாங்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது டேலியில் மொத்தமாக எத்தனை மாஸ்டர் க்ரியேட் பண்ணியிருக்க, எத்தனை டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணியிருக்க, அதுக்கு பட்ஜெட் கிடையாது. பட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் பியூர்லி ஃபார் யுவர் இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர். பட்ஜெட் இஸ் பியூர்லி ஃபார் யுவர் இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்டா? ஸோ அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் நீ அசெட் பர்ச்சேஸ் பண்ணுறது, லைபிலிட்டி பேமெண்ட் பண்ணுறது, அதுக்கு கூட நீங்கள் செப்பரேட்டாக பட்ஜெட் போட முடியும். எனி ஹேவ் பட்ஜெட் எல்லாமே ஒரே இடத்துல எங்கே வரும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸுங்கிற இடத்துல தான் எல்லா லெட்ஜரும் ஒன்றா வரும். ஸோ அங்கே போயிட்டு தான் நீங்கள் வேரியன்ஸ் அனாலிசிஸ் பார்க்க முடியும். பேலன்ஸ் ஷீட்லேயோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயோ அல்லது ஒரு பார்ட்டியோடைய லெட்ஜர் எடுத்துட்டோ உங்களால் வேரியன்ஸ் அனாலிசிஸ் செக் பண்ண முடியுமானா செக் பண்ண முடியாது. ஏன்னா டேலியில் இருக்கிற எல்லா லெட்ஜரையும் பேலன்ஸோடு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு இடம், ஃபைனல் பேலன்ஸோட, நாட் பேலன்ஸு, ஃபைனல் பேலன்ஸோட. டேலியில் இருக்கிற எல்லா லெட்ஜரையும் எல்லா மாஸ்டரையும் பார்க்குற ஒரே இடம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. டேலியில் இருக்கிற எல்லா லெட்ஜரையும் அதனுடைய ஃபைனல் பேலன்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரே இடம் ட்ரையல் பேலன்ஸு. அப்போ அந்த ட்ரையல் பேலன்ஸில் தான் நீங்கள் வேரியன்ஸை பார்க்க முடியும். கிளியரா? ஆன்சர் ஆன்சர் கிளியரா? கிளியரா? கிளியர் இல்லையா? ஏன் டக்குன்னு ஆன்சர் வர மாட்டேங்குது உங்கள்கிட்ட இருந்து? யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுறீங்களா? நான் எப்படி சொல்கிறேன் டக்குன்னு? இல்லை அதை பற்றி ஒன்றும் இல்லை. கிளியர் சார், இல்லை எனக்கு புரியல, ஒன் மோர் டைம் நீங்கள் கேட்கல. நான் விஷுவலைஸ் பண்ணுறேன், விஷுவலைஸ் பண்ணி நான் ஆன்சரை வந்து அரைவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸு நீங்கள் படித்து பார்த்து நீங்களே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் மனசில் நிற்கிற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி படித்தா மனசில் நிற்கும். ஒய் நாட் அப்படின்னு ஒய்ன்னு ஒரு கேள்வி வரும்போது ஒய் நாட்டுன்னு இன்னொரு கேள்வி, அப்போ அந்த கொஸ்டின் வந்து மனசில் நிற்கும். ஓஹோ, வாத்தியார் வந்து இதை லிங்க் பண்ணி இந்த ஆன்சர் சொன்னார், இதை லிங்க் பண்ணி இந்த ஆன்சர் சொன்னார் அப்படின்னு நம்ம மனசில் நிற்கும். இன் டேலி பிரைம் டு கெட் ஆல் த கலெக்டர் அல்லது டிடக்டர் டைப் இன் கம்பெனி டிடக்டர் டீட்டர். இது டிடிஎஸ் ரிலேட்டட் கொஸ்டின். படித்த உடனே தெரியணும் இது எந்த ஏரியா கொஸ்டின். முதல்ல ஒரு ஏரியா கொஸ்டினை படிக்கும்போதே இது எந்த ஏரியா கொஸ்டின் அப்படிங்கிறது நமக்கு டக்குன்னு மைண்டில் வரணும். இன் டேலி பிரைம் டு கெட் ஆல் த கலெக்டர் அல்லது டிடக்டர் டைப் இன் கம்பெனி டிடக்டர் டீட்டெயில் which of the following option must be activated in the F12 configuration of the company TDS detail screen? Answer என்னென்ன கொடுத்துருக்கா? Enable surcharge and cess detail for TDS to be set to yes. இது ரெலவெண்ட்டாக கிடையாது. Provide alternate conduct detail to yes, அதுவும் கிடையாது. Show all deductor type to yes, show all deductor types to no. இப்போ வந்து கொஸ்டின் என்ன? உனக்கு கலெக்டர் ஆகட்டும் டிடக்டர் ஆகட்டும், கம்பெனியில் டிடக்டர் டீட்டெயிலில் கலெக்டரோ டிடக்டரோ, கலெக்டர்னா த பர்சன் ஹூ கலெக்டட் டிசிஎஸ் ஃப்ரம் யூ, டிடக்டர் எஸ், அதுதான் மூணாவது ஆப்ஷன் தான் உனக்கு ரைட். நீ எஸ் கொடுத்தா தான் உனக்கு எனேபிள் ஆகும், நோ கொடுத்தா டிசேபிள் ஆகிடும். ஷோ ஆல் டிடக்டர் டைப்ஸ் டு எஸ் டு பி எனேபிள்டு. ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இன்னும் 4 கொஸ்டின் இருக்குது, பார்த்துருவோம். இன் ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட், இன் ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோனா என்னென்னு தெரியணும். வாட் இஸ் கால்டு ரேஷியோ?
இட் இஸ் ஏ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஃபிகர்ஸ். ரெண்டு நம்பர்களுக்கு இடையில இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது. எதுக்காக சொல்லணும்? ரேஷியோ அனாலிசிஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங் பர்பஸ். ஃபார் வாட் டெசிஷன் மேக்கிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேஷியோ. நீ என்ன ரேஷியோ பார்க்குறியோ அதை பொறுத்து. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோ. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோலேருந்து என்ன டெசிஷன் எடுக்க முடியும்? நீ வந்து தேவையான அளவு உன்னுடைய டேர்ன் ஓவரை பொறுத்து தேவையான அளவு ஸ்டாக் வச்சிருக்கியா வச்சுக்கலையா, உன்னுடைய டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது, உன்னுடைய ஸ்டாக்கு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வச்சுருக்க, அப்போ நீ ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் ரேஷியோன்னு வச்சுக்கோ. கரண்ட் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் லியாபிலிட்டி எவ்வளோ இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்ஸு 1 லட்ச ரூபா வச்சுருப்பான், கரண்ட் லியாபிலிட்டி 10 லட்சம் வச்சுருப்பான். அந்த மாதிரி இருந்தால் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம் வரும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்ஸ் பேங்க்கில் 2 கோடி வச்சுருப்பான், கரண்ட் லியாபிலிட்டி 1000 ரூபா வச்சுருப்பான். அந்த மாதிரி நேரத்தில் அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பணத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஒன்றொன்றுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ரேஷியோ அனாலிசிஸ்ங்கிறது எதுக்காகனா there is some standard. Ratio analysis or actuals, we have to compare the actuals with the standard. அதை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்காக ரேஷியோவில் சொல்லக்கூடிய ஒரு டூல். ரேஷியோங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங் டூல். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். இன் ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட், ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை டேலியில் எங்கே போய் பார்க்க முடியும்? டேலியில் கேட்வே ஆஃப் டேலியில் இதை ஒரு பார்க்குறீங்க. இதுதான் ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட். இந்த ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் என்னென்ன ரிப்போர்ட் இருக்குது? கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி, ஜிபி, நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, ரிசீவபிள் டர்ன் ஓவர் இன் டேஸு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிட்டர்ன் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல், இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து F12 கான்ஃபிகர் பண்ண என்ன வரும்? ஷோ எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா ஷோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா என்ன வரும்? ஷோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கரண்ட் ரேஷியோங்கிறது கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லியாபிலிட்டி. லிக்விட் ரேஷியோனா லிக்விட் அசட் டிவைடட் பை லிக்விட் லியாபிலிட்டி. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ளஸ் லோன் லியாபிலிட்டி ப்ளஸ் நெட் ப்ராஃபிட், அது லோன்ஸ் லியாபிலிட்டி எகென்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட்டி. ஜிபி ரேஷியோனா ஜிபி பை சேல்ஸ் இன்டூ 100. நெட் ப்ராஃபிட் ரேஷியோனா நெட் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100. ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இன் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை டோட்டல் டர்ன் ஓவர் இன்டூ 100. ரிசீவபிள் டர்ன் ஓவர் இன் டேஸ் அப்படின்னா பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டெட்டார்ஸ். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஹவு மச் அமௌண்ட் யூ ஏர்ன்ட் அஸ் நெட் ப்ராஃபிட் அண்ட் ஹவு மச் அமௌண்ட் யூ இன்வெஸ்டட், அதில் ரிட்டர்ன். ரிட்டர்ன் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா ஒர்க்கிங் கேபிட்டல்லேருந்து உன்னுடைய நெட் ப்ராஃபிட் ரிலேஷன்ஷிப் சொல்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி தேர் இஸ் லாட் ஆஃப் ரேஷியோஸ் ஆர் தேர். These ratios are purely for decision making purposes. In ratio analysis report, we can view which of the following information at the glance in Tally Prime: stock query detail, debtors and creditor detail, current balance, aging analysis detail. ஒரே கிளான்ஸில் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எது கிடைக்கும்? ஸ்டாக் கொரி டீட்டெயில் கிடையாது, டெட்டார்ஸ் அண்டு கிரெடிட்டார் டீட்டெயில் கிடையாது, கரண்ட் பேலன்சஸ் அதுவும் கிடையாது, ஏஜிங் அனாலிசிஸ் டீட்டெயில். ஏஜிங் அனாலிசிஸ் டீட்டெயில் தான் நீ பார்க்க முடியும். ஓகேவா? இதில் வந்து உனக்கு ரிலேட்டடாக இருக்கிறது ரிசீவபிள் டர்ன் ஓவர் இன் டேஸ். இப்போ இந்த ரேஷியோ அனாலிசிஸில் என்னென்ன ஸ்க்ரீன் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் உனக்கு காமிச்சதுனால இப்போ உனக்கு ஏஜிங் அனாலிசிஸ். ஏஜிங் அனாலிசிஸுங்கிறது என்ன? உனக்கு வந்து உன்னுடைய டெட்டார்ஸு வாங்கின கடனில் எவ்வளோ நாள் திருப்பி தரலாம் அப்படின்னு பார்க்குறது தான் ஏஜிங் அனாலிசிஸ். அதை தான் வந்து பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் மூலிமா நீ தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்க்ரீனை பார்த்ததுனால தெரியும். ஸோ டேலியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் நீ பார்க்கணும். அதான் இன் டேலி ப்ரைம் ஒன்ஸ் த பேட்ச் நேம் இஸ் கிரியேட்டட் we can assign manufacturing and expiry dates to allocate the stock item. In Tally Prime, once the batch name is created, we can assign manufacturing and expiry dates to allocate in the stock item. True or false அப்படின்னா எஸ் ட்ரூ. மேனுஃபேக்சரிங் டேட்டில் நீங்கள் வந்து அலோகேட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அலோகேட் பண்ண முடியும் தான் இருக்குது. ஓகேவா? பண்ணணும்னு மேண்டட்ரி கிடையாது, முடியும். The correct navigation path to generate payment advice in Tally Prime is from Gateway of Tally Banking Payment Advice. True or false? From Gateway of Tally Banking Payment Advice. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேங்கிங் ஸ்க்ரீனை பார்த்துருந்தா தெரியும்.
அதில் பேங்கிங் ஸ்கில்ல போய்ட்டு பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு இருக்குது. யாருக்கு பேமெண்ட் அட்வைஸ் வேணுமோ அவருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பேமெண்ட் அட்வைஸை நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம். பேமெண்ட் அட்வைஸாக வேணுமா? பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ். பேமெண்ட் அட்வைஸ்னால் இது பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸு. இதுதான் வந்து பேமெண்ட் அட்வைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் பேமெண்ட் அட்வைஸ். உனக்கு வந்து எதுக்காக நான் பணம் கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்கும். அதுதான் வந்து பேமெண்ட் அட்வைஸ். இந்த பேமெண்ட் அட்வைஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி பேங்கிங் பேமெண்ட் அட்வைஸ். சார் நான் வந்து இப்போ கேஷாக பேமெண்ட் பண்ணுறேன், கேன் ஐ கெட் இட் த பேமெண்ட் அட்வைஸ்? நான் எதுக்காக கொடுக்குறேன்னு பேமெண்ட் அட்வைஸ் கொடுக்க முடியுமா? கேஷாக கொடுத்தா பேமெண்ட் அட்வைஸ் வருமா? வராது. இதுக்கு வந்து ஆன்சர் ட்ரூ. கேஷாக நான் ஒரு பேமெண்ட் பண்ணுறேன், அதுக்கு பேமெண்ட் அட்வைஸ் வரும். இப்போ டெட்டாஸ் யார் இருக்கா? 45,000 நான் யாருக்கோ கொடுக்க வேண்டியிருக்கு. யார் கொடுக்க வேண்டியிருக்கு? சுக்லா அன்கோக்கு நான் 40,000 கொடுக்க வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், சுக்லாவுக்கு நான் கேஷாக பேமெண்ட் பண்ணுறேன். சுக்லாவுக்கு நான் எவ்வளோ பண்ணுறேன்? கேஷாக வந்து 40,000 பேமெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து 40,000 நான் பேமெண்ட் பண்ணுறேன். சுக்லாவுக்கு 40,000 பேமெண்ட். இன்னும் பேலன்ஸ் காட்டுது. பேலன்ஸ் ஷீட்டில் முதல்ல பார்த்துப்போம். சுக்லா வந்து டெட்டாரில், கிரெடிட்டாரில், சாரி சன்ட்ரி கிரெடிட்டாரில் பாருங்கள், ஏகே என்டர்பிரைசஸ்க்கு 15,000 தரேன். நான் என்ன பண்ணுறேன், ஏகே என்டர்பிரைசஸ்க்கு நான் வந்து கேஷ் பேமெண்ட் பண்ணுறேன். ஏகே என்டர்பிரைசஸ் நான் என்ன பண்ணுறேன், கேஷ் பேமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பேங்கிங்கில் போய்ட்டு பேமெண்ட் அட்வைஸில் போய்ட்டு ஏகே என்டர்பிரைசஸ் செலக்ட் பண்ணுறேன். F12 கான்ஃபிகரேஷன் போங்க. பேமெண்ட் அட்வைஸ்ன்னு போங்க. ஆல்ட் ஜியில் போய்ட்டு டைரெக்டாக பேமெண்ட் அட்வைஸ்ன்னு பார்ப்போம். வரல. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பேங்க் பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் வித் பேங்க் பேமெண்ட் ஒன்லி, நாட் அது எனி அதர் மோட். நீங்கள் கேஷாவோ அல்லது ஜேவியாவோ கொடுத்தீங்கன்னா யூ கேன் நாட் ஜெனரேட் அ பேமெண்ட் அட்வைஸ். தப்பு ரைட்டா? கொஸ்டின் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். பேமெண்ட் அட்வைஸுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா பேங்கிங் மூலியமாக பண்ணினா தான் வரும். நெஃப்டாவோ ஆர்டிஜிஸாவோ செக்காவோ டிடியாவோ இந்த மாதிரி பேங்கிங் பேமெண்ட் பண்ணால் தான் வரும். சார் டிடியா பண்ணால் இட் இஸ் கேஷ். மற்றதில் வரும். ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். The drill down facility is provided for all the accounting and inventory reports in Tally Prime. The drill down facility is provided for the all accounting and inventory reported in Tally Prime. Yes, true. ஏன்னா இது டேலியால் முடியுமா முடியாத கொஸ்டின். கடைசி கொஸ்டின் பார்க்க போகிறோம். இன் டேலி பிரைம் அண்டர் த மூவ்மெண்ட் அனாலிசிஸ் மெனு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் will appear? மூவ்மெண்ட் அனாலிசிஸில் உனக்கு என்ன வரும்? ஸ்டாக் ஐட்டம் அனாலிசிஸ் அண்டு குரூப் அனாலிசிஸ். ஸ்டாக் ஐட்டம் அனாலிசிஸ் அண்டு ஏஜிங் அனாலிசிஸா பார்ப்போமா? டேலியில் டிஸ்பிளே இன்வென்ட்ரி புக்ஸு, சாரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, மூவ்மெண்ட் அனாலிசிஸ், ஸ்டாக் குரூப் அனாலிசிஸு, ஸ்டாக் கேட்டகரி அனாலிசிஸு, ஐட்டம் அனாலிசிஸ். அதில் குரூப் அனாலிசிஸும் குரூப் அனாலிசிஸ் இருக்குது. குரூப் அனாலிசிஸ் வரும், ஸ்டாக்கு ஐட்டம் அனாலிசிஸ். அக்கௌண்ட்ஸ் புக் வராது, இன்வென்ட்ரி புக்ஸ் வராது, ஏஜிங் அனாலிசிஸ் வராது, காஸ்ட் எஸ்டிமேஷன் வராது. ரெண்டே தான் வரும். என்னென்ன வரும்? குரூப் அனாலிசிஸ், ஸ்டாக் ஐட்டம் அனாலிசிஸ்.